அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகம். சரி, வணக்கம் வணக்கம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் அழகா இருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. உங்கள் ரெண்டு பேருக்கும் அழகா இப்போதான் ஜஸ்ட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கு போல இருக்கேன். சரி, அப்போ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு அனோஜன் அண்ட் ஜானுஜா சரி ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குதான். இந்த அழகான தருணத்தில் இந்த அழகிய கப்பிள்ஸை தாங்கள் பார்க்கறதுக்கு நேரடியாக வந்து பார்க்கறதுக்கு விஷ் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிட்டாமண்டி யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த வியூ. சரி, ரெண்டு பேருக்கும் இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை போல அழகா உங்களுடைய வாழ்க்கையில் காதலோட மனம் வீசி இந்த உலகம் முழுக்க நீங்க சந்தோஷமா ஜோடியாக வாழ வேணும், அழகாக வாழணும் வாழ்த்தி அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? இதன் இந்த ஜோடி வந்து காதல் ஜோடியா இல்லைன்னா லவ் மேரேஜ்? ஸோ இன்னும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த காதல் எத்தனை வருஷம் காதல்? 2 years. சரி, ஓகே. அது அழகாக இன்னைக்கு நிறைவேறி கைகூடி இருக்குன்னு நம்புறோம். எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன உங்களோட குரலை கேட்கவே இல்லாத போல இருக்கு, கதையே வருகுது இல்லை. சரி, ரெண்டு பேருக்கும் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யார்கிட்ட சைடுல இருந்து வந்திருக்கும், யார் அனுப்பி இருப்பாங்க? என்ன அதையும் கண்ணால காட்டிட்டா அங்கே அவங்களுக்கு இந்த குரலை நாங்கள் கேட்கலாதோ, அவர் மட்டும் தான் பர்சனல் அடிக்கடி போன்ல கேட்டிருப்பாரு போல. சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? கெஸ் பண்ணலாம். உங்களோட சைடாவும் இருக்கலாம். சரி, உங்களோட சைடுன்னா யாரு? என்ன பேர்? வினி. எங்க இருக்கிறாங்க? சுவிஸ். நோ, இல்ல. சரி, அடுத்த கிஃப்டையும் கொடுத்துருவோம். அடுத்து உங்களுக்காக இந்த அழகான ஜோடிக்கு அழகா ஒரு கிருஷ்ணர் ராதா சிலை வந்திருக்குது. வெறுங்கையோட கிருஷ்ணர் ராதா வாக்கள் வேற இல்லை. உங்களுக்காக 1 lakh rupees கேஷ் கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி அழகாக உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கேன். அதுலேயும் ஸ்பெஷலி கேட்டாங்க, எங்கள்கிட்ட 2-3 காஸ்டியூம்ஸ் இருக்குது மிக்கி மவுஸ், ஆனால் எங்களுக்கு இந்த ஜெலோ மிக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டு உங்களுக்கு வந்து அவங்கள டான்ஸ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்திட்டாங்கலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? கெஸ் பண்ணலாம். வடிவா யோசிச்சு பாருங்க. இந்த தருணத்தில் அவங்க இந்த இடத்துல நிற்கணுமென்று யோசிச்சவங்களா? ஆனால் நிற்க இல்லையா? ஒன்று சைடுல இல்லவே இல்லை. என்னடா இது குரலையே கேட்குது இல்லை? அக்காவா அண்ணாவா? கண்டான் கதை சொல்லுது. அவற்றை அக்காவா? சுமி எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல. அவதான் கெஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ளூ வந்து சொல்லி இருக்கிறான். என்ன ஓன் சிஸ்டரா? ஓன் சிஸ்டர். அவங்க இதுக்கு முதல் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க சில நேரம். அவங்களே அதான் சொல்லலையோ முதல் இன்னொரு அக்கா சொன்னீங்க, அவங்களும் ஓன் சிஸ்டரா? ஓகே, யாருக்கு அனுப்பியிருப்பாங்க ஃபைனலி? ஒன்று சொல்லி தந்தது சரியா இருக்குமா, நீங்க சொன்னது சரியா இருக்குமா, இல்லை ரெண்டுமே பிள்ளையா இருக்குமா? தெரியல, நீங்களே போட்டு உடைச்சிருங்கன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ல நிறைய வேலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு போங்கன்னு சொல்லி ஆசையா அனுப்பினாங்க. நாங்கள் அவருக்கு என்ன செஞ்சாலும் அவரோட இந்த தருணத்துல பக்கத்துல இல்லையாமன்னு சொல்லி ஃபீல் பண்ணி மாப்பிள்ளைக்கு தான் அனுப்பி இருக்கிறாங்க ஸ்பெஷலி. அப்ப இப்படி சொல்றவங்க உங்களுக்கு இந்த தருணத்துல இல்லை நிக்கணும், அதுவும் ஸ்பெஷலி பொண்ணுக்கு தோழியா நிக்க வேணும் என்று ஆசைப்படுறவங்க யாரு? சுமி அக்கா சுவிஸ்ல இருந்து உங்களுக்காக. என்னுடைய தம்பிக்கு இப்படி சில்கோல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. அவற்றை லைஃப்ல ஒரு பிக் டே. அந்த டேல எங்களால கலந்து கொள்ள முடியல, பங்கெடுக்க முடியல, ரொம்ப கவலையா இருக்கு. நிறைய விஷயம் அவருக்கு செய்துட்டு, ஆனா இந்த நாள்ல உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணும், நான் இல்லை என்று நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது இந்த தருணத்துல என்றதுக்காக, இந்த மூமெண்ட்ல தானும் கலந்து கொண்டிருக்கிறேன் என்றதை உங்களுக்கு சொல்லணும் என்றதுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பியா? சரி, அக்கா இல்லையேண்டு
சரி ஃபீல் ஆகுறது விளங்குது, உங்களோட கண்ணிலேயே அது விளங்குது. ஸோ கூட பிறந்த சொந்த எப்பவுமே கூடவே இருந்த அக்கா பக்கத்தில் இல்லாட்டிக்கு வெட்டிங்கில் பக்கத்தில் இல்லாட்டி கவலையாக தான் இருக்கும். அவங்களால வர முடியலைன்னு சொல்லியிருக்கிறாங்க, மிஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். சுமி அக்கா குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த gift எல்லாம் உங்களுக்கு அனுப்பினதுக்குன்னு சொல்லிடுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் சத்தமாக. அக்காவுக்கு உங்களோட கண்ணை பார்த்தாலே இப்போ புரிஞ்சிருக்குமென்று நம்புறேன். ஸோ நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட கதைச்சு கொள்ளுங்க. வாழ்த்துக்கள், 2 பேரும் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். சுமியக்கா சார்பாகவும் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ, ஃபீல் ஆகிடாதீங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் கிஃப்டே அக்காட கிஃப்ட் வந்திருக்கு, அந்த சீர் வந்த மாதிரி வந்துட்டு. ஸோ கவலையே பட தேவையில்லை, அவங்க பக்கத்தில் இல்லையா. சரியா, தேங்க்யூ.